நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நம்ம ஒரு 7 கிராஃப் மூலமா நீட் வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு என்னவாக இருந்தது, நீட் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத ஒரு அனலைஸை பார்க்க போறோம். இந்த 7 இமேஜையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்க, நீட் வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறத. முதல்ல ஃபர்ஸ்ட் இமேஜ் பாருங்க. இது என்னன்னா ஸ்டேட் போர்டுக்கும் சிபிஎஸ்சிக்கும் இடையிலான கம்பேரிசன். அதாவது நீட் வர்றதுக்கு முன்னாடி மெடிக்கல் அட்மிஷனில் ஸ்டேட் போர்டு பசங்க எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணாங்க, நீட் வந்ததுக்கு பிறகு எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணாங்க. அதே மாதிரி சிபிஎஸ்சியில் நீட் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணாங்க, நீட் வந்ததுக்கு பிறகு சிபிஎஸ்சியினுடைய நிலை என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல நீட் வர்றதுக்கு முன்னாடி 2016-17 கல்வியாண்டில் பார்த்தோம்னா 98.23% மொத்தமாக எம்பிபிஎஸ் அட்மிஷனில் செலக்ட் ஆனவங்க 98% பேர் ஸ்டேட் போர்டில் படித்தவங்க 2016. இது 2020 நீட்டெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 98% ஸ்டேட் போர்டாக இருந்தது மெடிக்கல் அட்மிஷனில் 59% குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 38-39% டவுன் ஆயிருக்கு. இதே சிபிஎஸ்சி எடுத்துக்கிட்டோம்னு வச்சிங்களேன், சிபிஎஸ்சியில் 2016 இருந்த நிலைமை என்ன தெரியுங்களா? மொத்த அட்மிஷனில் வெறும் 0.9% தான் சிபிஎஸ்சி மாணவர்கள். ஆனால் 2020 நீட் வந்ததுக்கு அப்புறம் இது என்னவா மாறிச்சு அப்படின்னா 38.8% அதிகரிச்சிருக்கு. ஸோ எவ்வளோ பெரிய இன்க்ரீஸ் நடந்திருக்குன்னு பாருங்க. ஸ்டேட் போர்டில் 38% குறைஞ்சிருக்கு, சிபிஎஸ்சியில் 38% ஏறி இருக்கு. ஸோ 38% சிபிஎஸ்சி பசங்களுடைய அட்மிஷன் 2020 நடந்திருக்கு இல்லைங்களா? இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸினுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வெறும் 1835 ஸ்கூல் தான். தமிழ்நாட்டில் 58,000 ஸ்கூல்ஸுக்கு மேலே இருக்கு. அதில் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸின் எண்ணிக்கைங்கிறது வெறும் 1835 ஸ்கூல். மொத்த சிபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது மொத்த மாணவர்களில் வெறும் 13-14% தான். ஆனால் மெடிக்கல் அட்மிஷனில் அவங்க இருக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 39%. இது 2020 இன்னைக்கு இன்னும் கூட அதிகமாக இருக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி பற்றினது. அடுத்தது தமிழ் மீடியத்துக்கு போவோம். இதே மாதிரி நீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி, நீட் வந்ததுக்கு அப்புறம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீட் வர்றதுக்கு முன்னாடி 2016 மொத்த அட்மிஷன் ஆன பசங்களில் தமிழ் மீடியம் மாணவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது 14.8%, கிட்டத்தட்ட 15%. மொத்த அட்மிஷனில் தமிழ் மீடியம் 15%. ஆனால் நீட் வந்ததுக்கு பிறகு 2020 இது எத்தனை பர்சன்ட் தெரியுங்களா? 1.9%. ஸோ 15% அப்படிங்கிறது வெறும் 1.9% சுருங்கி இருக்குது. தமிழ் மீடியம் பசங்க மெடிக்கல் சீட்டு மெடிக்கல் காலேஜில் சேர்றது அப்படிங்கிறது நீட் வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. அதே சமயம் இங்கிலீஷ் மீடியம் எடுத்துக்கிட்டோம்னா இது 2016 பார்த்தோம்னா மொத்த சீட்டில் 80-85% அவங்க இங்கிலீஷ் மீடியம் படித்த பசங்க இருந்தாங்க. இது நீட் வந்ததுக்கு அப்புறம் 98% அதிகரிச்சிருக்கு. ஸோ தமிழ் மீடியம் படிக்கிற பசங்களுடைய எண்ணிக்கை சரசரன்னு குறைஞ்சி இங்கிலீஷ் மீடியம் படிக்கக்கூடிய பசங்களுடைய எண்ணிக்கை பெருமளவில் அதிகரிச்சிருக்கு எம்பிபிஎஸ் சீட்டில். அடுத்தது 4வது கார்டுக்கு போவோம். இப்போ இது கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து பசங்க எத்தனை பேர் நீட்டுக்கு முன்னாடியும் நீட்டுக்கு பின்னாடியும் மெடிக்கல் காலேஜுக்கு போனாங்க அப்படிங்கிற டேட்டா. இதில் 2014 இருந்து நம்மகிட்ட டேட்டா இருக்குது. இந்த ஃபோட்டோவை பாருங்கள். அதில் பார்த்தோம்னா 2014-15 பார்த்தோம்னா 38 பேர் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துருக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்க. இது 2016 34 இருந்திருக்கு. 2017 நீட்டு வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா வெறும் 3 பேர் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துருக்கிறாங்க. அதுக்கு பிறகு 5, 6 இப்போ வரைக்கும் 2020 அது 11 மட்டும்தான். ஸோ 36-38 பேர் தேர்வாகி கொண்டிருந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுடைய எண்ணிக்கை நீட்டுக்கு பிறகு 5, 6, 11 அப்படிங்கிற இடத்துக்குள்ள அது சுருக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தகவல். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி ஓரளவுக்கு மாற்றப்பட்டது, வெறும் 10 பேர் 5 பேர் தான் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து பசங்க மெடிக்கல் காலேஜில் சேர்றாங்க அப்படிங்கிறது ஒரு ஷாக்கான தகவல். அப்போது இது எப்படி ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசாங்கம் நீட்டுக்கு மாற்றாக 7.55%
ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு மெடிக்கல் காலேஜில் சேர்ற பசங்களுக்கு 7.5% வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுத்ததுனால இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து சேர்ற பசங்களுடைய எண்ணிக்கைங்கிறது பிற்காலத்தில் அதிகமாச்சு. இப்போ 5வது கார்டு நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தோம்னா இந்த பேரண்ட்ஸினுடைய வருமானம், அதாவது ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸு, ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ். அப்போ இவங்களுடைய பசங்க நீட் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் செலக்ட் ஆனாங்க, நீட் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பேர் செலக்ட் ஆனாங்க. இந்த டேட்டாவை பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்துக்கு கம்மியாக, அதாவது வருமானம் குறைவாக இருக்கக்கூடிய பெற்றோர் அவங்களுடைய பசங்க வந்து பார்த்தோம்னா 41% பேர் நீட் வர்றதுக்கு முன்னாடி தேர்வாகிட்டு இருந்தாங்க. இது நீட் வந்ததுக்கப்புறம் 36% குறைந்திருக்கு. அதே வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய பெற்றோரினுடைய குழந்தைகள் பார்த்தோம்னா 58% பேர் செலக்ட் ஆகிட்டு இருந்தாங்க நீட்டுக்கு முன்னாடி. நீட்டு வந்ததுக்கு பிறகு இது 62% அதிகரிச்சிருக்கு. ஸோ வருமானத்தில் பின்தங்கியவர்களால் மெடிக்கல் காலேஜில் சேர முடியல. நீட் வந்ததுக்கு பிறகு அப்படி சேர்றவங்களுடைய எண்ணிக்கை குறைந்துகிட்டு வருது அப்படிங்கிறது இந்த டேட்டாவிலேருந்து, இந்த கிராஃப்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல். அடுத்ததா கிராமப்புறத்தை சேர்ந்தவர்கள், நகர்ப்புறத்தை சேர்ந்தவர்கள், இந்த கம்பேரிசன் நீட் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் சேர்ந்தாங்க, நீட் வந்ததுக்கு பிறகு எத்தனை பேர் சேர்றாங்க அப்படிங்கிறது. ஸோ கிராமப்புறத்தை சேர்ந்த மாணவர்கள் நீட் வருவதற்கு முன்பு 61% இருந்த கிராமப்புற மாணவர்கள் எண்ணிக்கை அப்படிங்கிறது இப்போ 49% குறையுது. அதே நகர்ப்புற மாணவர்கள் 38%லிருந்து 50% அதிகமாகிறாங்க. ஸோ நீட்டினுடைய வருகை அப்படிங்கிறது, நீட் இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படிங்கிறது நகர்ப்புறங்களில், சிட்டியில், டவுனில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சாதகமாகவும், கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாதகமாகவும் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த டேட்டா வந்து பதில். இந்த கார்டை பாருங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ கரண்டா +2 படிச்சுட்டு MBBSல எத்தனை பேர் சேர்றாங்க அப்படிங்கிறதுக்கும், நீட் வந்து நீங்க திருப்பி எழுதலாம் இல்லைங்களா? அதனால ரிப்பீட்டடா நீட் எழுதி வந்து சேர்றவங்க எத்தனை பேர் அப்படிங்கிற இந்த டிஃப்ரென்ஸ். அப்போ இது வந்து நீட் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கரண்டா இல்லாத ஒரு சில பேர் தான் அதில் சேர்ந்துட்டு இருந்தாங்க. நீட் வந்ததுக்கு பிறகு இந்த பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ரிப்பீட்டர்ஸுக்கு MBBS இடங்கள் கிடைக்கிற சதவீதம் அப்படிங்கிறது 71% அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட எவ்ரி 4 பேர்லையுமே 3 பேர் அப்படிங்கிறவங்க மீண்டும் நீட் எழுதி தேர்வாகிறவங்களாக இருக்கிறாங்க. அப்போ பல வருடங்கள் காத்திருந்து திரும்ப கோச்சிங் சென்டருக்கு போய் படித்து எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தான் நீட் தேர்வில் அதிக வாய்ப்புகள் பாஸ் ஆகிறதுக்கு இருக்குது. முதல் முறையாக நீட் எழுதி முதல் முறையிலேயே தேர்ச்சி பெறுபவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைவாக இருக்குது அப்படிங்கிறது, கோச்சிங் சென்டர்களை மையப்படுத்தி அதிக ஆண்டு செலவழிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் நீட்டில் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த டேட்டா அப்படிங்கிறது நமக்கு முன்னுதாரணமா இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம மெயினாக பார்த்த அந்த 7 விஷயங்கள். இது இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அதுக்கு வந்து இந்த இமேஜை நீங்கள் பாருங்க. இது என்னன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், அதாவது முதல் தலைமுறையாக படிக்கிற மாணவர்கள், அவங்களுடைய எத்தனை பேர் வந்து MBBS சீட்டு கிடைக்குது, அல்லது 2ஆம் தலைமுறையாக 3ஆம் தலைமுறையாக படிக்க வரக்கூடிய மாணவர்களில் எத்தனை பேருக்கு MBBS சீட்டு கிடைக்குது நீட் வர்றதுக்கு முன்னாடி பின்னாடின்னு பார்த்தோம்னா, நீட் வர்றதுக்கு முன்னாடி 19.5% பேர் முதல் கிராஜுவேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் பசங்களுக்கு MBBS சீட்டு கிடைச்சிருக்கு. நீட் வந்த பிறகு இது 10.9 குறைஞ்சிருக்கு. இதே வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இல்லாத செகண்ட் தேர்டு ஜென்ரேஷனில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா 50% பேர் முன்னாடி கிடைச்சிட்டு இருந்திருக்கு. இப்போ அது 60% அதிகரிச்சிருக்கு. அப்போ முதல் தலைமுறையாக படிக்க வரக்கூடிய மாணவர்களுக்கு நீட் தேர்வில் இடம் கிடைப்பதில்லை MBBS சீட்டு அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒரு தகவல். ஸோ ஒட்டுமொத்தமாக சில விஷயங்கள்லாம் தொகுத்து நம்ம பார்த்தோம்னா, கிராமப்புறத்திலிருந்து டாக்டராக வரக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை நீட் வந்த பிறகு 12% குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களிலிருந்து டாக்டரா வரவங்களுடைய எண்ணிக்கை 10.4% குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி தமிழ் மீடியம் படிச்சுட்டு டாக்டரா வரவங்களுடைய எண்ணிக்கை 12.5% குறைஞ்சிருக்குது. முதல் ஜென்ரேஷன் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல இருந்து டாக்டரா வரவங்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 10% குறைஞ்சிருக்குது. இதெல்லாம் 2020 டேட்டா. இன்னும் இப்போ வரைக்கும் வந்தோம் அப்படின்னா இன்னுமே இது வந்து இந்த கேப் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டேட்டாலாம் வந்து பார்த்தோம்னா
நாமளே ஏதோ சொல்லக்கூடிய சும்மா அடிச்சு விடக்கூடிய விஷயம்லாம் கிடையாது. தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்த ஓய்வு பெற்ற நீதிபதியான ஏ.கே. ராஜன் கமிட்டி, அந்த கமிட்டி நீட் தேர்வுனால தமிழ்நாட்டுல என்ன மாற்றம் நடந்தது? மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்களா? அல்லது மாணவர்களுக்கு நல்லது நடந்ததா? அப்படின்னு அனலைஸ் பண்ணி, அவங்க குடுத்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய சில டேட்டாக்கள தான் நம்ம தொகுத்து இங்க இமேஜஸாவும், கார்டாவும் மாத்தி உங்களுக்கு இந்த தகவல குடுக்குறோம். ஸோ இந்த எல்லா தகவல்களும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள். அப்ப தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரப்பூர்வமான தகவல்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, நீட்னால கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பசங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, தமிழ் மீடியம் படிச்ச பசங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஏழை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே நீட் அப்படிங்கிறது சமூகத்தை எந்த வகையிலும் முன்னோக்கி தள்ளவில்லை, அல்லது சமூகத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களை சீர்படுத்த, மேம்படுத்த உதவல. அவங்கள மேன்மேலும் கீழ அமுக்குறதுக்கு தான் நீட் பயன்பட்டு இருக்கிறது. நீட் அப்படிங்கிறது ஒரு சமூக அநீதி அப்படிங்கிறதுக்கு சான்றா இந்த டேட்டாக்கள் எல்லாமே இருக்குது. இதை எதிர்த்து தான் தமிழ்நாடு 2017ல இருந்து தொடர்ச்சியாக போராடிட்டு வந்தது. ஆனா இன்னைக்கு இந்த நீட் முறைகேடுகளுக்கு எதிரா வட மாநிலங்கள் போராடுது. அப்ப அவங்க நீட் தேர்வுக்கு எதிராகவும் பேசுறாங்க. அந்த என்டிஏங்கிற நீட் தேர்வை நடத்தக்கூடிய ஏஜென்சியவே கலைக்கணும்னு சொல்லிட்டு பேசுறாங்க. மோடி அரசாங்கத்தை எதிர்த்து பேசுறாங்க. இந்த முக்கியமான சூழல்ல தமிழ்நாட்டுல அதே அளவுக்கான போராட்டம் நடக்குதான்னு கேட்டா, பெரிய அளவுல நடக்காம இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு 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 துயரமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனா, அதே சமயம் இன்னைக்கு மாணவர்கள் பல கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் போராட்டத்துல இறங்கி இருக்கிறாங்க. லயோலா கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்துல மாணவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா 3வது நாள், 4வது நாளாக போராட்டம் நடக்குது. ஸோ இது மாரி பல இடங்கள்ல தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகள்ல போராடக்கூடிய மாணவர்கள் காவல்துறையால கடுமையாக ஒடுக்கப்படுறாங்க, மிரட்டப்படுறாங்க. கல்லூரிகளுக்கு உள்ளேயே போய் காவல்துறை அவங்கள கைது பண்ணுது. இப்படியெல்லாம் தமிழ்நாடு அரசு பார்த்தோம்னா, ஜனநாயக விரோதமாக மாணவர்கள கைது பண்றது, மிரட்டுறது இந்த மாரி வேலைகள்ல எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா அதே தமிழ்நாடு அரசினுடைய போன அரசாங்கம் எடுத்த அந்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் நீட் எவ்வளவு மோசமானது அப்படிங்கிறத சொல்லுது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய தாவேக அரசும் என்ன பண்ணுதுன்னா, நீட்டு மோசமானது தான் எங்களுக்கு தெரியும். நீட் வேணாங்கிறது தான் எங்களோட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு, நீட் வேணாம்னு போராடக்கூடிய மாணவர்களை கடுமையாக ஒடுக்குகிற வேலையில, மிரட்டுற வேலையில இறங்கி இருக்கிறாங்க. அதே மாரி இப்ப பாஜக அரசும் பார்த்தோம்னா, நீட்டு பேப்பர் லீக்கை நாங்க தடுக்கிறதுக்கு கடுமையான சட்டம் கொண்டு வரப்போறோம், மசோதா கொண்டு வரப்போறோம். பேப்பர் லீக் நடந்தா அத உடனடியா அவங்களுக்கு தண்டனை குடுக்குறதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் கொண்டு வரப்போறோம் அப்படின்லாம் பிரதமர்லேருந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக மாணவர்களை ஏமாற்றுகிற செயல். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாடு நீட்னால எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற டேட்டாவ நம்ம சொன்னோம். ஏன் தமிழ்நாட ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சொல்றோம் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய கல்வி முறை அப்படிங்கிறது இந்த நுழைவுத் தேர்வுகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்தியாவுக்கே மாடலா உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி முறை. குறிப்பா பார்த்தோம்னா, கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ அப்படிங்கிற இந்த ஜிஇஆர், எவ்வளோ மாணவர்கள் இப்போ செகண்டரி ஜிஇஆர், ஹையர் செகண்டரி ஜிஇஆர்லாம் இருக்குது. இப்போ 8வதுலேருந்து 9வது போய் சேரக்கூடிய மாணவர்கள் எத்தனை சதவீதம் பேர், 10வது முடிச்சுட்டு 11வது போய் சேரக்கூடிய மாணவர்கள் எத்தனை சதவீதம் பேர், 12வது முடிச்சுட்டு காலேஜ் சேரக்கூடிய மாணவர்கள் எத்தனை சதவீதம் பேர், இதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க ஜிஇஆர்ல. அப்படி கால்குலேட் பண்ணும்போது செகண்டரி ஸ்கூல் 9வது 10வது சேரக்கூடிய மாணவர்கள்ல பார்த்தோம்னா, தமிழ்நாடு நேஷனல் ரேஷியோவை விட டாப்ல இருக்கு. அதே மாதிரி ஹையர் செகண்டரி ரேஷியோ 10வது முடிச்சுட்டு 11வது போறது இருக்குல்ல, அது நம்ம ஊர்ல ஒரு சாதாரண விஷயம். ஒரு சில பேர் தான் 11வது போமாட்டாங்க. அவங்களும் பார்த்தோம்னா பாலிடெக்னிக் சேருவாங்க. அதனால போகாம இருப்பாங்க. 10வதோடு இடையில் நிக்கிறது, கல்வியை விட்டே நிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா இந்தியாவுல என்ன இது நிலைன்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்தமா படிக்கக்கூடிய 10வது படிக்கக்கூடிய மாணவர்கள்ல வெறும் 58% பேர் தான் 11வது சேர்றாங்க. மீதி 42% பேர் ஸ்கூலுக்கு போறதில்ல 10வதுக்கு பிறகு. ஆனா தமிழ்நாட்டுல இது 80%. இப்போ தமிழ்நாட்டுடைய டிராப் அவுட் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி மாணவர் ஆசிரியர் ரேஷியோ அதுவுமே கூட தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப நேஷனல் ஆவரேஜை விட ஹைல இருக்கு. அதே மாதிரி ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ், அதாவது மாணவர் மாணவியர் ரேஷியோ, இதுலேயும் தமிழ்நாடு தான் ஹையஸ்ட்ல இருக்கு. இப்படி எஜுகேஷன்ல எல்லா கேட்டகரியிலுமே தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்தியாவிலேயே முதல் இடம் அல்லது 2வது இடம் இந்த மாதிரியான பொசிஷன்ல இருந்துகிட்டு இருக்கு. இதற்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய மாநிலம் சார்ந்த மாநிலத்தினுடைய கல்விக் கொள்கை.
அப்ப இதை தவிர்த்துட்டு இதை மாடலாக எடுத்துக்கிட்டு எல்லா மாநிலங்களுக்கும் இந்த மாடலை செயல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பார்த்தோம்னா ஒரு தோல்வி அடைந்த அல்லது சமூக அநீதியான மாடலை கொண்டு வந்து தமிழ்நாட்டின் மேல திணிச்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் தமிழ்நாடு 2017 இருந்தே நீட் தேர்வுல முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்றதை விட நீட் தேர்வே முறைகேடு அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கு. அப்ப இந்த நேரத்துல டெல்லி மாணவர்களுக்கு இன்னும் அவங்களையே வழிநடத்துற மாதிரி தமிழ்நாட்டுல போராட்டங்கள் நடந்திருக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா தமிழ்நாடு அரசாக இருக்கக்கூடிய தாவேக அரசு வந்து இங்க போராடக்கூடிய மாணவர்களை டெல்லி மாணவர்களுக்கு ஆதரவா போராடுற மாணவர்களையே இங்க ஒடுக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீட்டு வேணான்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு அறிக்கை விடக்கூடிய முதலமைச்சர் விஜய் இப்போ இந்த மாதிரியான ஒரு கொதிநிலையில நாடு முழுக்க நீட்டு குறித்த விவாதம் நடக்குது. இந்த நேரத்துல நீட்டை ஒழிப்பதற்கு தமிழ்நாடு அரசு இந்த ஸ்டாண்டை எடுக்குது. நாங்க வந்து பல மாநில முதலமைச்சர்களை கூட்டுகிறோம், அவங்களை எல்லாரையும் சேர்த்து இந்த டிமாண்டை வைக்க சொல்ல போறோம், அல்லது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் எல்லாம் உட்கார வச்சு பேசி அவங்கள இந்த நிலைப்பாடை எடுக்க சொல்ல போறோம், நீட்டே வேண்டான்னு சொல்லி அவங்களுடைய கோரிக்கையை நாங்க வந்து எங்க கோரிக்கையை நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி கேட்க போறோம். இப்படி ஏதாவது ஒரு முன்முயற்சி எடுத்தாங்களான்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. போன ஆட்சியில டீலிமிட்டேஷன் அறிமுகப்படுத்தப்பட்டப்பவே பார்த்தோம்னா இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டாலின் தலைமையில வந்து கேரள முதலமைச்சர், தெலுங்கானா முதலமைச்சர், பஞ்சாப் முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர், இப்படி பல மாநிலங்களை சேர்ந்த முதலமைச்சர்களை கூட்டு வச்சு தமிழ்நாட்டில் ஒரு மாநாடு நடத்தி டீலிமிட்டேஷனுக்கு எதிரான ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை நடத்தி நாங்கள் ஒரு தேசிய அளவில் டீலிமிட்டேஷனால் பாதிக்கப்படுற மாநிலங்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த கோரிக்கையை வைக்கிறோம், நாங்கள் ஏதோ தனியாக வைக்கல அப்படின்ற ஒரு ஒரு முன்னெடுப்பை எடுத்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது நீட்டுக்கு எதிரான முன்னெடுப்பை தாவேக அரசு இங்கே எடுத்துக்கிட்டு இருக்கான்னு கேட்டோம்னா, நேற்று ஜனநாயகன் படத்துல போய் எல்லா அமைச்சர்களும் உட்காந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மாற்றம் மாற்றம்னு சொல்லி தமிழ்நாடு வாக்களித்த மாற்றம் அப்படிங்கிறது இன்னைக்கு திரையரங்குல உட்கார்ந்து கண்ணீர் விடக்கூடிய மாற்றமாகத்தான் இருக்குதே தவிர, நீட் தேர்வை நாங்க ஒழிப்போம், கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம்னு சொல்லிக்கிட்டு அப்படிப்பட்ட போராட்டம் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்க சூழல்ல வாயே திறக்காம நான் உண்டு, என் வேலை உண்டு, என் பிசினஸ் உண்டுன்னு இருக்கக்கூடிய ஒரு அரசாக, முதலமைச்சராக, அமைச்சர்களாக இந்த அரசு மாறி இருக்கிறது அப்படிங்கிறது, இதுல என்ன மாற்றத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வியை மக்களுக்கே எழுப்பியிருக்கு.